பார்த்தோம். அடுத்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நம்ம இந்த சிஎஃப்எல் பல்ப்லாம் கொண்டு வராங்க. சிஎஃப்எல் பல்பு, இண்டக்ஷன் ஹீட்டிங், ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன், நிறைய அது மாதிரி அப்ளிகேஷன்ஸ். அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம இந்த பவர் சுவிட்ச், பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணுறோம். சார், பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய அதுதான் இன்றைக்கி ஃபீல்டில் நிறையா டாபிக். இன்றைக்கி நமக்கு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி, அது நிறையா சர்க்யூட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அதோடைய கான்செப்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அது என்ன மாதிரி பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட், எப்படி இந்த பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் யூஸ் பண்ணுறது, இந்த பவர் சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். அதில் எப்படி நம்ம பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணுறோம். இந்த பவர் ஃபேக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பவர் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் 2 குவான்டிட்டி இருக்கும். மெயினாக இந்த லோடுக்கு போகும்போது 2 குவான்டிட்டி இருக்கும். ஒன்று வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ வோல்டேஜுக்கும் கரண்ட்டும், ஸோ 2 குவான்டிட்டி தான். இதுதான் நமக்கு லோடுக்கு பவராக ஜென்ரேட் ஆகுது. சரி, இந்த வோல்டேஜ் கரண்ட் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடில் இருக்காது. ஷேப் ஏசி ஷேப் தான், ஏசி வேவ் ஃபார்ம் தான் இருக்கும். பட் இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, பாசிட்டிவாக இருக்குமோ, இதுவும் கரண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குமா, இது நெகட்டிவாக இருக்குமோ, வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்கும், கரண்ட்டு நெகட்டிவாக இருக்குமோன்னு கேட்டால் சொல்ல முடியாது. அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடை பொறுத்து இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு இண்டக்டிவ் லோடாக இருந்ததுன்னா, ஸோ வோல்டேஜ் 0ல் ஆரம்பித்து 180ல் பாசிட்டிவாக இருக்குன்னா கரண்ட்டு 0ல் ஆரம்பிக்காது. ஸோ டியூ டு தி லேகிங் எஃபெக்ட், அந்த இண்டக்டன்ஸில் அந்த கரண்ட்டை போகிறத அப்போஸ் பண்ணும் டியூ டு தி இண்டக்டன்ஸ் எஃபெக்ட். ஸோ அதனால் கரண்ட் உடனே ஸ்டார்ட் ஆகாது. இட் டேக்ஸ் சம் டைம்ஸ், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆன் ஆகும். அதே மாதிரி இது 0 ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் அ டைம். வோல்டேஜ் 0 ஆன உடனே கரண்ட்டு 0 ஆகாது. இட் டேக்ஸ் சம் டைம்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஸோ பவர் ஃபேக்டர், பவர் ஃபேக்டர் இது என்ன மீன் பண்ணோன்னா, ஆங்கிள் டிஃபரன்ஸ் between zero crossing point, first zero crossing point of V and I. இப்போ பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறது வோல்டேஜும் கரண்ட்டும் ஃபஸ்ட்டு 0வை கிராஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்டில் உள்ள ஆங்கிள் டிஃப்ரென்ஸ், அதுதான் நம்ம பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு 0 கிராசிங் பாயிண்ட்டுன்னு எதை மீன் பண்ணோன்னா, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கிராஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஸோ வோல்டேஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்போ கிராஸ் பண்ணுது, அதே மாதிரி கரண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்போ கிராஸ் பண்ணுது, ஃபஸ்ட்டு 0 எப்போ கிராஸ் பண்ணுது. சார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேவ் ஃபார்ம் பிளாட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நம்ம வோல்டேஜை மேக்ஸிமம் ரெஃபரன்ஸாக எடுத்திருப்போம். ஸோ V, ஸோ வேரஸ் இண்டக்டிவ் லோடாக இருக்கும்போது கரண்ட். ஸோ ஷேப் சைன் வேவ் தான், மேக்னிடியூட் மட்டும் மாறும். ஸோ திஸ் இஸ் த I, இது V, இது I. 0, 180, ஸோ இது 360. ஸோ இந்த ஆங்கிள் பை, சம் ஆங்கிள், அதே மாதிரி இது பையன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த இது எப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கிராஸ் ஆகுது, வோல்டேஜ் எப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கிராஸ் ஆகுது, கரண்ட் எப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கிராஸ் ஆகுது, இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆங்கிள். ஸோ அதாவது 180 + பை மைனஸ் 180. ஸோ இந்த ஆங்கிள் 180 + பை, 180க்கு அப்புறம் ஒரு பை டிகிரி தாண்டி வருது. ஸோ அப்போ 180 + பை மைனஸ் 180ன்னு போட்டிங்கன்னா பை. ஸோ இதுதான் நமக்கு ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது 210 டிகிரியில் கிராஸ் ஆகுது அப்படின்னும்போது 210 மைனஸ் 180, 30 டிகிரி. ஸோ பவர் ஃபேக்டர் ஃபேஸ் ஆங்கிள் 30 டிகிரி. அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு கிராஸ் ஆகும்போது உள்ள அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் கால்றது பவர் ஃபேக்டர். இது பவர் ஃபேக்டர்னா என்ன, இது வந்து ஃபேஸ் ஆங்கிள். இதுக்கு நம்ம காஸ் எடுத்திங்கன்னா திஸ் இஸ் கால் தி பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர்ன்றது காஸ் ஆஃப் த ஃபேஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர் காஸ் பை, காஸ் ஆஃப் த ஃபேஸ் ஆங்கிள். ஸோ அந்த ஃபேஸ் ஆங்கிளுக்கு காசு எடுத்திங்கன்னா கிடைக்கக்கூடியதான் பவர் ஃபேக்டர். இந்த பவர் ஃபேக்டரால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ பவர்னு பார்க்கணும். ஏசியில் பவர்னு பார்க்கும்போது பவருக்கு ஃபார்முலா VI cos π. பவர் P = VI × cos πன்னு பார்த்துருக்கோம். ஏசியில் சிங்கிள் ஃபேஸ் பவர்னு பார்க்கும்போது V × I × cos π. அப்போ இந்த cos π உடைய வேல்யூ இது மாற மாற நமக்கு பவர் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பை cos 30, cos 60, cos 90, ஸோ அப்படின்னு வரும்போது இந்த பவர் நமக்கு மாறிக்கிட்டே வருது.
வேறஸ் இந்த cos 0ன்னு வரும்போது தான் P is equal to V into I. ஸோ பவர் pi is equal to 0ன்னு வரும்போது cos pi equal to 1. ஸோ therefore power P is equal to V into I. This is the maximum power. Maximum power. அதாவது இந்த ஃபேஸ் ஆங்கிள் நம்ம 0 கொண்டு வந்தால் நமக்கு பவர் மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் மேக்ஸிமமாக இருக்கும். 0 வரல அப்படின்னும் போது பவர் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். லோடுக்கு போகக்கூடிய பவர் கம்மியாக தான் கிடைக்கும். லோடில் ரியாக்டிவ் பவர் ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். அதனால் நமக்கு டோட்டல் பவர் குறைஞ்சி போயிடும். நம்ம டோட்டலாக பவர் அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அங்கேருந்து நம்ம ஒரு 100 வாட்ஸ் பவர் கொடுக்குறோன்னா 100 வாட்ஸ் லோடுக்கு போகாது, 70 வாட்ஸ் தான் லோடு எடுத்துக்கும். மீதி இருக்க 30 வாட்ஸ் ரியாக்டிவ் பவராக மாறிடும். ஸோ அப்போ அந்த காம்பினேஷன் ரியாக்டிவ் பவர் நமக்கு வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அந்த ரியாக்டிவ் பவரை அவாய்ட் பண்ணணும்னா இந்த பவர் ஃபேக்டர் இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். காஸ் பையை 1ன்றது ரேஞ்சு கொண்டு வரணும். இந்த பவர் ஃபேக்டரோட ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பவர் ஃபேக்டருடைய ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் ஆஃப் பவர் ஃபேக்டர். ரேஞ்ச் ஆஃப் பவர் ஃபேக்டர். ஸோ காஸ் பையுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 0 to 1 இதுக்குள்ளார தான் இருக்கும். 0 to 1. ஸோ 0வாக இருந்ததுன்னா ஸோ காஸ் பை 0 விட அதிகமாகவும் 1 விட கம்மியாகவும் இருக்கணும். இதுதான் பவர் ஃபேக்டரோட ரேஞ்ச். 0 to 1க்குள்ளார இருக்கணும். இதை தாண்டி பவர் ஃபேக்டர் இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ஃபேஸ் ஆங்கிள் பையுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பையுடைய ரேஞ்ச் வந்து ஸோ எய்தர் 0வாக இருக்கலாம் அல்லது 0 விட அதிகமாக இருக்கலாம், லெஸ் தென் 90ஆக இருக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் ஆங்கிள் பை. அப்போ இந்த ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் குறைய பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகும். ஃபேஸ் ஆங்கிள் 0வாக இருந்தால் பவர் ஃபேக்டர் 1 மேக்ஸிமம் பவர் ஃபேக்டர். ஃபேஸ் ஆங்கிள் 30 cos 30, ஃபேஸ் ஆங்கிள் 60 cos 60. ஸோ அந்த பவர் ஃபேக்டர் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இந்த பவர் நமக்கு குறையும். அப்போ இந்த பவரை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த பவர் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பவர் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபேஸ் ஆங்கிளை குறைக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆங்கிளை குறைக்கணும். இது எப்படி குறைக்க போகிறோம்? ஸோ இதுக்கு இந்த பவர் சுவிட்சஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? ரைட். நமக்கு ஆல்ரெடி இந்த எஸ்சிஆர் பற்றி பார்க்கும்போது நம்ம சொல்லியிருப்போம். ஒரு எஸ்சிஆரை ஆன் ஸ்டேட் கொண்டு போகிறதுக்கு ட்ரிகரிங் சர்க்யூட்டை யூஸ் பண்ணுறோம். அது எப்போ ஆன் ஆகுதோ அந்த இன்ஸ்டன்ட் ட்ரிகரிங் ஆங்கிள் சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு எஸ்சிஆர் ஆஃப் ஸ்டேட் கொண்டு வரதுக்கு ஸோ அதை காமுட்டேஷன் சர்க்யூட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த காமுட்டேஷன் ஆங்கிள் எஸ்சிஆர் எப்போ ஆஃப் ஸ்டேட்டுக்கு வருது காமுட்டேஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சார் இப்போ நம்ம ஒரு எஸ்சிஆருடைய ட்ரிகரிங் சர்க்யூட்டை பற்றி மீன் பண்ணாமல் ஒரு எஸ்சிஆருடைய காமுட்டேஷன் சர்க்யூட்டை நம்ம பார்க்குறோம். ஒரு எஸ்சிஆருடைய காமுட்டேஷன் சர்க்யூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோட் இண்டக்டிவ் லோடாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோடு வந்து இண்டக்டிவ் லோடாக இருக்குது. அஸ்யூம் த பவர் ஃபேக்டர் ஃபேஸ் ஆங்கிள் பை இஸ் ஈக்குவல் டு 13 எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லோட் வந்து இண்டக்டிவ் லோட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இட்ஸ் எ இண்டக்டிவ் லோட். ஸோ இண்டக்டிவ் லோடில் பவர் ஃபேக்டர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக cos 13 எடுத்துக்கிறேன். cos 30 அதாவது பை இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. பை இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ இங்கே மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்ளை வோல்டேஜ் 0 to 180 பாசிட்டிவ், 180 to 360 நெகட்டிவ். ஸோ இது வோல்டேஜ். ஸோ கரண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சம் அதர் ஆங்கிள். ஸோ பவர் ஃபேக்டர் 30 டிகிரின்னு கொடுத்துருக்கோம். அதனால் இது 30 டிகிரி தள்ளி தான் நமக்கு ஆஃப் ஆகுது. 210 டிகிரி. இந்த 180 + 30 வோல்டேஜ் 180 0 கிராஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் 30 டிகிரி தாண்டி தான் கரண்ட்டு 0 கிராஸ் பண்ணுது. ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குது. இதில் எப்படி சார் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் பண்ணலாம்? பவர் ஃபேக்டர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான். ஸோ இந்த எஸ்சிஆர் ஆஃப் ஆகணுன்னா 210 தான் ஆஃப் ஆகுது. ஸோ 210 டிகிரியில் தான் கரண்ட்டு 0 ஆகுது. அப்போ தான் அது ஆஃப் ஆகுது. இப்போ அது 210 ஆஃப் ஆகிறது பதிலாக 180 ஆஃப் ஆகுது. 180 ஆஃப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பை இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் ஆங்கிள் 30 டிகிரி, பவர் ஃபேக்டர் cos 13 வருது. சப்போஸ் நம்ம காமுட்டேஷன் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி அந்த எஸ்சிஆரை 210 ஆஃப் பண்ணுறது பதிலாக ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் இது தான் 210 ஆஃப் பண்ணுறது பதிலாக 180 ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இது 0. ஸோ இந்த 180 கரண்ட்டை 0 கொண்டு வந்துடுறோம். ஸோ யூஸிங் த காமுட்டேஷன். ஸோ காமுட்டேஷன் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி அது 210 0 கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது 180 0 கிராஸ் பண்ணுற மாதிரி காமுட்டேஷன் ஆங்கிளை கொண்டு வரோம்.
ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் நவ் பவர் ஃபேக்டர் பை இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1. ஸோ we can increase the power. ஸோ இந்த டெக்னிக்கு பேர் வந்து எக்ஸிஸ்டிங் ஆங்கிள் டெக்னிக், கண்ட்ரோல் டெக்னிக். ஸோ இந்த நம்ம எப்போதுமே ட்ரிகரிங் பற்றி பேசுகிறோம், எப்போ ஆன் ஆகுது, கரண்ட் எப்போ ஆன் ஆகுது, ட்ரிகரிங் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி கரண்ட் எப்போ ஆன் ஆகுதுன்னு பார்த்துட்ருக்கோம். இந்த எக்ஸிஸ்டிங் ஆங்கிள் கண்ட்ரோல், அதாவது காமுடேஷன் ஆங்கிளை யூஸ் பண்ணி ஒரு கரண்ட்டை வோல்டேஜ் 0 கிராஸ் பண்ணும்போது கொண்டு வர முடியும். ஸோ இந்த டெக்னிக்கு பேர் வந்து எக்ஸிஸ்டிங் ஆங்கிள் கண்ட்ரோல் டெக்னிக். எக்ஸிஸ்டிங் ஆங்கிள் கண்ட்ரோல் டெக்னிக். எக்ஸ்டிங்கிஷ் ஆங்கிள் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ். ஸோ அதாவது எஸ்சிஆரில் கரண்ட் வந்து லேகிங் கரண்ட்டாக இருந்தாலும் நம்ம அந்த காமுடேஷன் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி இந்த எஸ்சிஆர் கரண்ட்டு 0 ஆகிற பாயிண்ட்டை முன்னாடியே கொண்டு வர முடியும், ஷிஃப்ட் பண்ண முடியும். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த டெக்னிக் டு யூஸிங் இன் த பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட். அது மாதிரி சொல்லியிருக்கேன்.